ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 24 மகாநதி சீரியல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க காவேரி உட்காந்து அழுதுட்டே இருக்கிறாங்களே. இப்ப விஜய் அந்த வீடியோ பார்த்துட்டு காவேரி ஒரு வழியா சமாதானப்படுத்துறாரு. இந்த மாதிரி எதுவும் ஆகாதுன்னு. அப்புறமா காவேரியே ஒரு கட்டத்துல இல்ல என் குழந்தைக்கு எதுவும் ஆகாதுன்னு தைரியமா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காவேரியும் சமாதானம் ஆயிடுறாங்க. இப்ப விஜய் அப்படியே சோகமா போய் வெளியில போய் நிக்கிறாரு. வெளியில போய் நின்று அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது சாந்தி வந்து விஜய பாத்துறாங்க. ஐயோ இங்க யாரோ நிக்கிறாங்க, யாரு யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. விஜய் பயந்து போய் உள்ள ஓடிடுறாரு. ஐயோ காவேரி உங்க அத்தை என்ன பாத்துட்டாங்கன்னொடனே அதுக்குள்ள சாரதா வர வந்துடுறாங்க. என்ன மதனி என்ன ஆச்சுன்னொடனே ஐயோ அம்மா அப்படின்னோடனே விஜய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமா உள்ள வராங்க. அப்ப உடனே காவேரி வந்து சாந்தி கிட்ட சொல்றாங்க, வராதீங்க அத்தை, அப்புறம் என்னோட இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஒட்டிக்கிட்டோன்னே இவ வேறன்னு சொல்லிட்டு பயந்து அங்கேயே நின்னுக்கிறாங்க. இப்ப உடனே சாரதா நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள எல்லாம் போய் பாக்குறாங்க. காவேரி சொல்றாங்க இங்கன்னா யாருமே இல்லம்மா இல்லம்மா அப்படின்னு. அப்ப அந்த ஃபேன் வேற வாங்கி வச்சிருக்காங்களா, அதை வேற சாரதா கேக்குறாங்க. இந்த மாதிரி ஆர்டர் போட்டு வாங்கினேன்னொடனே சாரதா வந்து காவேரி மேல இங்கேயும் பார்த்துட்டு இனிமே எது வேணாலும் ஏன்ட்ட கேளு, நீயா ஆர்டர் போடாத சும்மா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்க இருந்து இங்க யாரும் இல்ல மதனி நீங்க சொன்ன மாதிரி இல்லானோடனே இப்ப காவேரி கேக்குறாங்க ஒருவேளை பேயா இருக்குமானோடனே என்னது பேயா அப்படிங்கிற மாதிரி சாந்தி யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் போனோடனே உள்ள வந்தோடனே இங்க விஜய் நின்று சிரிக்கிறாரு. உங்களை யாருங்க போசனா என்ன நீங்க பாட்டு ஒழிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு எப்படி பயமா இருந்துச்சு தெரியுமா, அப்படியே ஹார்ட் கீழே விழுந்து உள்ள வந்த மாதிரி இருக்கணும்னே. இப்ப விஜய் வந்து ஐயோ இப்ப பேராகிராஃபா திட்டுவால என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே பாத்துட்டே இருக்கிறாரு. என்ன அப்படின்னோடனே இல்ல இல்ல ஒண்ணு இல்லைன்னொடனே உடனே காவேரி வந்து அம்மா பார்த்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பாட்டுக்கு திட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல பிரச்சனை வெடிச்சிருக்கும் அப்படிதானே. இப்ப காவேரி கேக்குறாங்க இப்ப பிரச்சனை வெடிச்சா நான் உங்க கூட வரணும், அதானே உங்களோட இது செல்ஃபிஸ் உடனே ஒரு செல்ஃபிஸ் என்ன பார்த்து செல்ஃபிஸ் சொல்ற அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிதானே சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட கேட்டோன்னு விஜய் சிரிக்கிறாரு ஆமா அப்படின்னு. அப்புறமா காவேரி சிரிச்சு ரெண்டு பேருமா கியூட்டா சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா காலையில என்ன ஆகுது அப்படின்னா காவேரிக்கு வந்து விஜய் வந்து செக் பண்ணி பாக்குறாரு கையில எல்லாம் அந்த அம்மா போட்டது வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. அப்போ உடனே காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா வந்துடுறாங்க. இப்ப விஜய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அவங்களும் அத்தையும் வந்து பார்த்துட்டு நீங்க தண்ணி ஊத்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா காவேரிக்கு வந்து தண்ணி எல்லாம் ஊத்தி விட்டோடனே காவேரி உள்ள விஜயும் காவேரியும் பேசிக்கிறாங்க. இப்ப காவேரி வந்து ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் செக்அப் பண்ணிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே விஜய் வந்து நானும் வரேன் அப்படிங்கிறாரு. வேணாங்க அன்னைக்கே போலீஸ் எல்லாம் இருந்தாங்க, நீங்க வர வேணும்னே இல்ல நானும் வருவேன் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு விஜய் போடுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா காவேரிக்கு வந்து ஸ்கேன் எடுத்து பாக்குறதுக்கு ஸ்கேன் எடுக்கிறாங்க. காவேரி வந்து விஜய்க்கு அடினாச்சும் இந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப விஜய் வந்து காவேரியோட கையை பிடிச்சு சமாதானம் பண்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.